ஓகே, எக்ஸசைஸ் 12.3ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். டிவைட் ஆஸ் டைரக்டட் கொடுத்துருக்கபடி டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறேன் நான். 5 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 இன்ட்டு 3x ப்ளஸ் 5. ஸோ டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேன்சல் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் 5 இன்ட்டு 3x ப்ளஸ் 5. இதை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, செகண்ட் சம் இதுலையே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்மை நான் அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 4 டிவைடட் பை 13x ஒய் மைனஸ் 4. ஸோ ஒய் மைனஸ் 4க்கு ஒய் மைனஸ் 4 கேன்சல். இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 113 இஸ் 13, 213 இஸ் 26. ஸோ த ஆன்சர் இஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா, இது செகண்ட் சம். அதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாம். 52 PQR இன்ட்டு P ப்ளஸ் Q இன்ட்டு Q ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் பி, அப்படி தானே? ஸோ இது டிவைடட் பை என்ன இருக்கோ அது அப்படியே எழுதலாம். 104 PQ மட்டும்தான் இருக்குது. Q ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Q ப்ளஸ் ஆருக்கு Q ப்ளஸ் ஆர், ஆர் ப்ளஸ் பிக்கு ஆர் ப்ளஸ் பி. இந்த PQக்கு இங்கே ஒரு PQ கேன்சல் ஆகுது. ஸோ மேலே இருக்குது ஆர் இன்ட்டு பி ப்ளஸ் க்யூ. இந்த 52/104ஐயும் நம்ம வந்து 2 டேபிளில் போடலாம். 2 2s are 4, 6 2s are 12, 5 2s are 10, 2 2s are 4, 1 2 is 2, 3 2s are 6, 1 2 2 2s are 4, 6 2s are 12. So 1 13 13, 2 13 26. The answer is 1/2 into R into P plus Q. ஸோ இந்த ஆரை மறந்துடக்கூடாது, ஏன்னா அது கேன்சல் ஆகலை. ஸோ P ப்ளஸ் Q இன்ட்டு ஆர் டிவைடட் பை 2 தான் தேர்ட் சம் கூடிய ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 20 இன்ட்டு, இது ஈஸியாக தான் சம் தான் இதில் உள்ளதெல்லாம். ஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5y ப்ளஸ் 3. ஸோ டிவைடட் பை 5 இன்ட்டு y plus 4. ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆகிடுது. 1 5 is 5, 4 5s are 20. ஸோ 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5y ப்ளஸ் 3ன்னு இருக்குது இல்லையா, இதே ஆன்சர் தான். பட் இந்த 4 இன்ட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் 3 வேணும், டிவைட் ஆட் பண்ணும்போது 5 வேணும். ஸோ இதுக்கு வந்து பாசிபிள் இருக்கான்னு பார்க்கலாம். 3 மல்டிப்ளை பண்ணால் 3 வேணும், 5 அப்படிங்கிறது ஆட் பண்ணால் வேணும். அப்படி ஒரு நம்பர் இருக்குதா? 3 டேபிளை பொறுத்தவரை 3 into 1 தான், அதை ஆட் பண்ணால் 4 தான் வரும். ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் எல்லாம் பார்க்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ கேன்சல் ஆகிடுது. சரியா? அப்போ ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஒன்லி. வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இது எல்லாமே டைரெக்டாக கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.